இன்னைக்கு முக்கியமான வேலையே பழனிக்கு கொண்டு போன கலச சொம்புகளை எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது தான். பூஜைக்கு யூஸ் பண்ற பித்தாளை அல்லது செம்பு ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் உப்பு, புளி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டா மட்டும்தான் கிளீன் ஆகும். பட் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா மிஸ்டர் கிளீனெக்ஸ் அப்படிங்கிற இதுல இருந்து லிக்விட் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இது எப்படி கிளீன் ஆகுது அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு லைவாவே செக் பண்ணிட்டு இதோட பிரைஸ்மே நான் உங்களுக்கு சொல்றேன். செம்பு ஐட்டம் காற்று அல்லது தண்ணி பட்டா டக்குன்னு கருப்பாயிருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மிஸ்டர் கிளீனெக்ஸோட லிக்விடை கொஞ்சமாக டைரெக்டாக அப்ளை பண்ணி லைட்டாக ரப் பண்ணோம் அப்படின்னாலே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் செம்பில் மட்டும் ட்ரை பண்ணாமல் நம்மளோட கோமாதா சிலைக்குமே பித்தாளையிலும் ட்ரை பண்ணியிருந்தேன் எப்படி போகுதுன்னு சொல்லி. இதுக்கும் சேம் ப்ராசஸ். அந்த லிக்விட் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் இல்லைன்னா இந்த மாதிரி கிளாத் ஏதாவது ஒன்று போட்டு லைட்டாக ரப் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே போதும். டக்குன்னு பளபளன்னு ஆயிடுது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 249 rupees தான். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இவங்க பேஜ் வந்து நான் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க.